வணக்கம். பணவீக்கம்னா என்ன? நமக்கு ரொம்ப அந்த எக்கனாமிக்ஸ்லயே டீப்பா போனோம்னா, பணவீக்கம் குறிப்பா இது ரொம்ப பெரியது, ஆபத்து அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் நல்லது தாங்க. குறைந்தபட்ச இன்ஃப்ளேஷன் நிச்சயமா இருந்தே ஆகணும். அது கிட்டத்தட்ட 4% வரைக்கும் கூட இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சமா 6 வரைக்கும் போகலாம். அத தாண்டிறக்கூடாது. அதாவது கை கடிக்காத வகையில் இன்ஃப்ளேஷன் இருக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்ன? பணவீக்கம்னு சொல்லும்போது, இப்ப அ நம்ம கையில ஒரு ரூ. 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 100 இன்னைக்கு நம்மளால வாங்கக்கூடிய அந்த பொருள், சக்தி, நாளைக்கு வாங்க முடியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் பணவீக்கம். உதாரணத்துக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல நாங்கலாம் ரூ. 1ல என்னென்ன வாங்குனோம் தெரியுமா? அப்படி சொல்லுவாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நடைமுறை போனோம்னா, ரூ. 80 வரைக்கும் கூட நெறைய பேரு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கியிருப்பீங்க. ரூ. 40ல கூட வாங்கினதா ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் படிக்கும்போது. இப்ப ரூ. 100க்கு கீழ 1 லிட்டர் பெட்ரோல் ரூ. 103, ரூ. 105. சில நாடுகள்ல அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுதான் பணவீக்கம். இத பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம நண்பர்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாமா? பணவீக்கம் அதாவது இன்ஃப்ளேஷன். இந்த வார்த்தைய நாம எல்லாருமே எல்லா இடத்துலயும் கேட்டுட்டே இருக்கோம். நியூஸ்ல பாக்குறோம், கடைங்களுக்கு போனா பேசுறாங்க, ஏன் நம்ம மாச பட்ஜெட் போடும்போது கூட இத பத்தி யோசிக்கிறோம். ஆனா உண்மையிலே இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து நம்ம பணத்தோட மதிப்பு ஏன் நாளாக ஆக குறைஞ்சிட்டே போகுதுங்கிற கேள்விக்கு பதில தேட போறோம். இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ரூ. 100 நோட்டை எடுத்துட்டு கடைக்கு போயிருந்தா என்னெல்லாம் வாங்கியிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதே ரூ. 100க்கு அதே லிஸ்ட வாங்க முடியுமா? சத்தியமா முடியாது இல்லையா? இந்த ஒரு அனுபவமே பணவீக்கத்தோட நேரடியான பாதிப்பு. இது ஏதோ பெரிய எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க மட்டும் பேசுற விஷயம் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு விஷயம். சரி, இத தெளிவா புரிஞ்சுக்க ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி இத பார்க்கலாம். முதல்ல, பணவீக்கம்னா என்ன? அதுல என்னென்ன வகைகள் இருக்கு? அது ஏன் வருது? அதனால நமக்கு என்ன பாதிப்பு? கடைசியா இதை எப்படி சரி பண்ணலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, முதல்ல பணவீக்கம்னா என்ன? அதோட ரொம்ப அடிப்படையான அர்த்தத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டெஃபினிஷன்ல 2 வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, தொடர்ச்சியான அதிகரிப்பு. அதாவது ஏதோ ஒரு பொருளோட விலை ஒரே ஒரு தடவை ஏறுறது பணவீக்கம் கிடையாது. ஆனா நிறைய பொருட்களோட விலை தொடர்ந்து ஏறிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் பணவீக்கம். 2வது, வாங்கும் திறன் குறைதல். இதோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ரூபாயோட மதிப்பும் குறையுது. அவ்வளவுதான். இந்த வாக்கியம் எவ்ளோ கரெக்டா சொல்லுது பாத்தீங்களா? பணவீக்கம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நேரடியா பணத்தை திருடாது. ஆனா ஒரு அமைதியான திருடன் மாதிரி நமக்கே தெரியாம மெதுவா நம்ம சேமிப்போட மதிப்பா அரிச்சுக்கிட்டே வரும். இன்னைக்கு நீங்க சேமிச்ச பணத்தை வச்சு வாங்குறத விட நாளைக்கு கம்மியாதான் வாங்க முடியும். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். பணவீக்கம்னா வெறுமனே விலை ஏறுறது மட்டும் கிடையாது. அதோட தொடர்புடைய இன்னும் சில முக்கியமான வார்த்தைகளும் இருக்கு. அது என்னன்னு பாப்போம். இதுல 3 விஷயங்கள் இருக்கு. முதல்ல, பணவாட்டம், அதாவது டீஃப்ளேஷன். இது பணவீக்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட். விலைகள் எல்லாம் குறையும். கேக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இது ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப ஆபத்தானது. அடுத்து, பணவீக்க குறைவு, அதாவது டிஸ்இன்ஃப்ளேஷன். இங்கேயும் விலை ஏறிட்டு தான் இருக்கும், ஆனா அதோட வேகம் குறையும். உதாரணத்துக்கு 5% ஏறிட்டு இருந்தது, இப்போ 2% ஏறும், அந்த மாதிரி. கடைசியா, தேக்க வீக்கம், அதாவது ஸ்டாக்ஃப்ளேஷன். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலைமை. விலைவாசியும் பயங்கரமா ஏறி வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாகிற ஒரு இக்கட்டான சூழல் இது. ஓகே, இப்ப இந்த பணவீக்கம் எப்படி வருது, எதனாலே அது ஏற்படுது வாங்க பார்க்கலாம். முக்கியமா பார்த்தா 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு, தேவை இழுப்பு பணவீக்கம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சந்தையில பொருட்கள் கம்மியா இருக்கு, ஆனா அதை வாங்க மக்கள் கையில நிறைய பணம் இருக்கு. அப்போ என்னாகும்? கண்டிப்பா விலை ஏறும். இன்னொன்னு, செலவு தள்ளு பணவீக்கம். இத ஒரு பொருளை தயாரிக்க ஆகிற செலவு அதிகமாகும்போது வரும். பெட்ரோல் விலை ஏறினாலோ இல்ல தொழிலாளிகளுக்கு சம்பளம் ஏறினாலோ அந்த அதிக செலவை கம்பெனிக்காரங்க பொருளோட விலையில சேர்த்து நம்ம தலையில கட்டிடுவாங்க. சரி, இந்த 2 வகையும் தியரியில கேட்க நல்லா இருக்கு. இது நிஜத்துல, குறிப்பா நம்ம இந்தியால எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் நிறைய செலவு செய்யும் போது மக்கள் கையில பணப்புழக்கம் அதிகமாகும். இது தேவை இழுப்பு பணவீக்கத்துக்கு ஒரு காரணம். அதே மாதிரி சரியான மழை இல்லாம விவசாயம் பாதிக்கப்பட்டாலோ இல்ல பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப ஏறினாலோ பொருட்களோட உற்பத்தி செலவு அதிகமாகி விலையும் ஏறும். இது செலவு தள்ளு பணவீக்கம். சரி, இதெல்லாம் நடக்குது.
ஆனா இந்த பணவீக்கத்தினால தனிப்பட்ட முறையில உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. பாத்தீங்கன்னா பணவீக்கத்தினால ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி சேமிச்சு வைக்கிறவங்களும் மாச சம்பளம் வாங்குறவங்களும் தான். ஒரு சின்ன கணக்கு போடுவோம். ஒரு 7% பணவீக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க இப்போ பேங்க்ல வச்சிருக்கிற 1,00,000 ரூபாய் 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அதோட வாங்கும் சக்தி பாதியா குறைஞ்சிருக்கும். ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கடன் வாங்கினவங்களுக்கு இது ஒரு வகையில நல்லது. நீங்க ஒரு வீட்டுக்கடன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க கட்டுற இஎம்ஐயோட உண்மையான மதிப்பு காலம் போக போக குறைஞ்சிட்டே வரும். சோ முக்கியமான விஷயம் இதுதான். பணவீக்கம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணமா இருந்தாலும் சரி, உங்க சேமிப்பு, முதலீடு, பென்ஷன் திட்டம் எல்லாத்தோட உண்மையான மதிப்பையும் மெதுவா அரைச்சிடும். இத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னா, அப்போ இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வழியே இல்லையான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இருக்கு. அதுக்கான கருவிகள் என்னென்னு இப்ப பாப்போம். மொத்தமா பார்த்தா ஒரு 3 வழி இருக்கு. முதல்ல பணவியல் கொள்கை. இத செய்யறது ஆர்பிஐ மாதிரி மத்திய வங்கிகள். அவங்க வட்டி விகிதத்தை ஏத்துவாங்க. அப்போ கடன் வாங்குறது கஷ்டமாகி மக்கள் செலவு பண்றதும் குறையும். டிமாண்ட் கம்மியாகி விலையும் கண்ட்ரோல் ஆகும். 2வது நிதிக் கொள்கை. இது அரசாங்கம் கையில இருக்கு. அவங்க வரி அதிகமாக்கி மக்கள் கையில இருக்கிற பணத்தை குறைக்கலாம். 3வது பொருட்களோட உற்பத்தியையும் விநியோகத்தையும் அதிகப்படுத்துறது. உற்பத்தி அதிகமாகி பொருட்களோட தட்டுப்பாடு குறைஞ்சாலே விலைவாசி கண்ட்ரோலுக்கு வந்துரும். நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பணவீக்கத்தை நிர்வகிக்கிறது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி. ரொம்ப கட்டுப்படுத்தினா பொருளாதார வளர்ச்சியே நின்னுடும். அப்படியே விட்டுட்டா நம்ம வாழ்க்கை தரம் ரொம்ப மோசமாயிடும். அதனால அதை சரியா சமநிலையில வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பேசினது உங்களுக்கு பணவீக்கத்தை பத்தி ஒரு தெளிவான புரிதலை கொடுத்திருக்கோம் நம்புறேன். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. பணவீக்கம் இவ்ளோ கெட்ட விஷயம்னா, பூஜ்ய பணவீக்கம், அதாவது விலைவாசியே ஏறாம அப்படியே இருக்கிற ஒரு நிலைமை ஒரு பொருளாதாரத்துக்கு நல்லதா? யோசிச்சு பாருங்க.